அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி சூப்பரான ரொமாலி ரொட்டி. எப்போவுமே சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இது மாதிரியும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரொமாலி ரொட்டி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, அதே நேரத்தில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போது அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் நல்லா காய்ச்சி எடுத்த பால், அதே நேரத்தில் வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடோடு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ஆறுன மாதிரியும் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பாக இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போது நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது காயாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருங்க. அடுத்து இது மாதிரி ஒரு துணி போட்டுருங்க. மேலே ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாவு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போது சரியாக 1/2 மணி நேரம் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லாவே புளிச்சிருக்கு. இதை ஒரு தடவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க. இப்போது நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இது மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இதை நல்லா உருட்டிடணும். நல்லா உள்ளங்கை நடுவில் வச்சு உருட்டிடுங்க. உருட்டினதுக்கப்புறம் லைட்டாக அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த மைதா மாவை இது மேலே தூவி விட்டுருங்க. நம்ம தேய்க்கக்கூடிய அந்த கட்டையிலையும் தூவி விட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் இது மாதிரி ஒன்றா ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இந்த ஓரங்கள்ல எல்லாம் மாவுக்குள்ளே நல்லா முக்கிடலாம். வச்சுட்டு இது மெதுவாக நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கும் போது 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நல்லாவே தேய்ச்சாச்சுங்க. இப்போ இது மெதுவாக எடுத்துடலாம். எடுத்துட்டு 2 கையில் இது மாதிரி நல்லா தட்டி தட்டி விட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவு எல்லாமே உதிரிடுங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம தோசைக்கல்லில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது சேர்க்குறதுக்கு முன்னாடி கல் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது அடுப்போட சூடை குறைச்சிருங்க. ரொம்ப மிதமான சூடில் தாங்க இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப குறைவான தீயில தான் இருக்கணும். இதை சேர்த்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த இடத்துல நல்லா புஃப்னு வருங்க. இப்போது 2 பக்கமும் மிதமான சூட்லேயே நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம 2 மாவுமே தேய்க்கும் போது அந்த 2 உருண்டைகளும் ஒன்றா சேர்த்து வச்சு தேய்ச்சோம் இல்லைங்களா, இப்போது அதை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு அந்த சூடாக இருக்கும் போதே அதை பிரித்து எடுத்தோன்னா ரொம்ப அழகாகவே வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வருங்க.
நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி அழகாக பிரித்து எடுத்துடணுங்க. நம்மளுடைய ரொமாலி ரொட்டி எவ்வளோ அழகாக எவ்வளோ ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவுமே இதே மாதிரி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய ரொமாலி ரொட்டி தயாராகிடுச்சுங்க. இந்த ரொமாலி ரொட்டிக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கணுங்க. அதே நேரத்தில் அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் வருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோலே சந்திக்கலாம். நன்றி.